போலி வழக்கறிஞர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் துணைத் தலைவர் அமல்ராஜ் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக டெல்லியில் நமது செய்தியாளர் நிரஞ்சன் அவரிடம் நிகழ்த்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். கிட்டத்தட்ட ஒரு 3853 பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? தற்பொழுது பார் கவுன்சில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்ன சார்? சுப்ரீம் கோர்ட்டுடைய டெட்லைன் நவம்பர் 30 இருக்குது. அந்த நவம்பர் 30லேருந்து ஜனவரி 31க்குள்ளே நாங்கள் அந்த கன்சர்ன் யூனிவர்சிட்டிக்கு லா யூனிவர்சிட்டிக்கு வந்து இதனுடைய வெரிஃபிகேஷன் அனுப்புவோம். அதில் ஜென்யூன் இல்லைன்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை, அதாவது கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுன்றதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது, எந்த விதமான டவுட்டுகள் இருக்காது. நிச்சயமாக. ஆனால் இந்த இடத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்திருக்கின்றது. தற்பொழுதுதான் இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் இவ்வளவு கண்டிப்புடன், இந்திய பார் கவுன்சில் கண்டிப்புடன் எடுத்துக்கொண்ட பிறகுதான் தற்பொழுது வெரிஃபிகேஷன் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கிறவர்களோ இல்லது ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞர்களாக பணியாற்றிவிட்டு அவர்கள் ஒரு போலி வழக்கறிஞர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் இத்தனை நாட்கள் அவர்கள் ஆஜராகி இருந்த வழக்குகளின் நிலை என்ன, அவர்கள் முக்கியமான உத்தரவுகள் ஏதேனும் வாங்கியிருந்தார்கள் என்றால் அந்த உத்தரவுகளின் நிலை என்னவாக மாறும் சார்? அதாவது எல்லா நீதிமன்றங்களிலும் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்களை மையப்படுத்தி தீர்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. அந்தந்த வழக்கினுடைய தன்மை, அதாவது மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்தந்த வழக்கினுடைய தன்மை பொறுத்து தான் நீதித்துறையும் இல்லை நீதிபதியோ உத்தரவு தெரிவிக்கிறாங்க. அதனால் ஒரு ஃபேக் லாயர் வந்து இந்த வழக்கில் வந்து வாதிட்டு வெற்றி பெற்றுள்ளார் என்பது வந்து தெரியும் பெறும்போது நிச்சயமாக அந்த வழக்கறிஞருக்காக அது அல்ல, அந்த வழக்கின் தன்மை, அந்த வழக்கிற்காக மட்டும்தான் அந்த தீர்ப்பு கிடைத்திருக்கும். ஒருவேளை தோல்வி அடைந்த, அதாவது வாய்ப்பை இழந்த இந்த ஃபேக் லாயரால் தான் நான் வந்து இந்த கேஸை நான் வந்து தோற்கடிக்கப்பட்டேன், அதனால் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க நினைத்தால் நிச்சயமாக அந்த கிளைண்ட்டு, பாதிக்கப்பட்ட அந்த கிளைண்ட்டு தான் வந்து அவர் மீது வந்து டேமேஜஸை கிளைம் பண்ண முடியும், அவர் மீது வந்து கிரிமினல் வழக்கு தொடர முடியும்.